மதுரையில் மர்ம கும்பலால் கடத்தப்பட்ட 14 வயது பள்ளி மாணவனை 3 மணி நேரத்தில் போலீசார் பத்திரமாக மீட்டுள்ளனர். 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவரின் தாயார் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கடத்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வினிதா, மதுரையில் 14 வயது பள்ளி மாணவனை கடத்தி தாயாரிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது தாயார் அளித்த புகாரின் பேரில் 3 மணி நேரத்தில் எஸ்எஸ் காலனி காவல்துறையினர் தற்போது அந்த பள்ளி மாணவனுடன் சேர்த்து ஆட்டோ டிரைவரையும் மீட்டிருக்கிறார்கள். மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியில் வசித்து வரக்கூடிய மைதிரி ராஜலட்சுமி என்பவர் மதுரை காலவாசல் பைபாஸ் சாலையில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் வைத்திருக்கிறார். இவரது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில வழக்கம் போல் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை இன்று காலை ஒரு பொலிரோ காரில் வந்த கும்பல் ஒன்று ஆட்டோ டிரைவர் பால்பாண்டி என்பவரையும் மாணவனையும் சேர்த்து கட்டி வைத்து தொடர்ச்சியாக அந்த பள்ளி மாணவனின் தாயாரான மைதிலி ராஜலட்சுமியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த 2 கோடி ரூபாய் பணம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவனையும் கொலை செய்து விடுவதாக தொடர்ச்சியாக அந்த செல்போனில் மிரட்டி இருக்கிறார்கள். இது குறித்து எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்தில் அந்த பள்ளி மாணவனின் தாயார் புகார் அளித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலான தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக இந்த செல்போன் எண்ணை வைத்து செல்போன் டவரில் எந்த பகுதியில் அந்த கும்பல் இயங்கி வருகிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக டிராக் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த கடத்தல் கும்பலானது இருப்பதாக தெரிய வந்த நிலையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்கள் பின்தொடர்ந்தனர். இந்த காவல்துறையினர் தங்களை பின்தொடர்வதாக அறிந்த அந்த கடத்தல் கும்பல் அந்த பள்ளி மாணவனையும் ஆட்டோ டிரைவரையும் நடுவழியிலே இறக்கி விட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் எஸ்எஸ் காலனி காவல்துறையினர் அந்த கடத்தல் கும்பலிடம் இருந்து அந்த பள்ளி மாணவனையும் அந்த ஆட்டோ டிரைவரை மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த கடத்தல் கும்பல் யார், அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், அந்த கடத்தல் கும்பல் தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.